ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி விலாக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு விலாக் ஒன்றும், அது கூடவே பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான செல்ஃப் கேர் டிப்ஸும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் அப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு. ஒயிட் ரைஸ், அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு, கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ஆந்திரா ஸ்டைலில் ஸ்பைசியான கோவக்காய் பொரியல். ஸோ இதுதான் லஞ்ச் மெனு. வித்தின் ஒரு 45 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் மெனுவை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் தான். ஸோ அது ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான், வீடியோவில் ஆட் பண்ணலை. சரி, இப்போ ஃபஸ்ட்டு காலையில் 6:30க்கெலாம் விலாக் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்போவுமே ரெகுலராகவே 6:15லேருந்து 6:30க்குள்ளே என்னோடய குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைஸ் குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரைஸ் குக் ஆகிற டைமிங்லேயே நான் கிரேவிக்கு ரெடி பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கை அலோகேட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மெனுவெல்லாம் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க்கு ரொம்பவே சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆயிரும். அதே மாதிரி என்னோடய லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்குவேன். ஸோ இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டதுனால சுண்டல் எதுவுமே பாயில் பண்ணல. யூஸ்வலாக நீங்கள் நம்ம விலாகில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல் பாயில் பண்ணிடுவேன். பட் எந்த அன்னைக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கோ அன்னைக்கு சுண்டலை ஸ்கிப் பண்ணிக்குவேன். மோர் குழம்போட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்லையே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம செல்ஃப் கேர் டிப்ஸ்குள்ளே போயிடலாங்களா. செல்ஃப் கேர் அந்த வார்த்தையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உமன்ஸு அவங்கள பற்றி கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வீட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, ஆஃபீஸ்லேயும் போய் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்குன்ற டைமை அவங்க ஒதுக்கிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம மெனு பிளானிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே உமன்ஸ் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கிறாங்க, இந்த ரெசிபி பிளான் பண்ணால் நம்ம ஹஸ்பண்ட்க்கு பிடிக்குமா, வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிக்குமா, குழந்தைக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர நம்மளுக்கு பிடிக்குவா அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போல்லாம் ஒரு 80% ஆஃப் பெண்கள் அதை யோசிக்கிறதே கிடையாது. பட் கொஞ்சம் நீங்கள் ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு பிடிச்சதை அம்மா கிட்ட செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவோம். அந்த மெனு தான் நம்ம வீட்டிலையே இருக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். பட் இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் அந்த மாதிரி இருக்கணும்? ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃபே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்காக சமைக்கிறோம், வேலைக்கு போகிறோம், நம்மளுக்காக எப்போ தான் நம்ம டைம் ஒதுக்குறது? ஸோ இதை ஃபஸ்ட்டு சமைக்கிற விஷயத்துல இருந்தே கொஞ்சம் ஆல்டர் பண்ண பாருங்கள். இப்போ மண்டே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிச்சதை சமைச்சிங்கன்னா டியூஸ்டே உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு பழகுங்க. அப்போ தான் நமக்கு பிடிச்சதை நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடாத மாதிரி இருக்கிற ஒரு ஃபீலுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறையா வேலை செய்கிறது, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் உங்கள் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு செய்கிறது. அதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வரும். எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். முடிஞ்ச அளவுக்கு தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சா நைட்டு 10 மணி தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இது ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம ஃபேமிலியை அப்போ தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. தூக்கன்றது நிறையா பேர்த்துக்கு இன்றைக்கி ஒரு அபூர்வமான விஷயமா இருக்குது. டைமுக்கு சாப்பிட்றதில்ல, டைமுக்கு தூங்குறதில்ல. 6 to 8 hours ஸ்லீப் டைம் கண்டிப்பாக இருக்கணும். மார்னிங் 5 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நைட் 9 to 9:30க்குள்ளே தூங்க போயிருங்க. கொஞ்ச நாளைக்கு இது சிரமமாக இருக்க மாதிரி தான் இருக்கும்.
பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த ரொட்டீனுக்கு சேஞ்ச் ஆகிட்டிங்கன்னா உங்களோட ஒர்க்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆன மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆகாத மாதிரியும் இருக்கும். ஏன்னா நீங்கள் வீட்லேயே வந்து அதிகமாக ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணவே முடியாது, ரொம்ப டயர்டாயிரும். ஸோ ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்க வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் அவங்களோட கெரியரையுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் உங்களோட ஒர்க்கை அலோகேட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் தான் செஞ்சிட்ருக்கேன். யூஷுவலாக கோவக்காய் பொரியல் பண்ணுற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் தான் வந்து செஞ்சேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காய் எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இப்படி வதக்கி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணி எடுக்கணும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இதை இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா சேர்த்து இறக்கணும். ஸோ அந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், தனியா, கொஞ்சமாக தேங்காய், வத்தல் இதெல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இதை கடைசியாக கலரி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியான கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது வந்து இந்த மைல்டான மோர் குழம்பு இல்லை அப்படின்னா பருப்பு குழம்பு இதுக்கெலாம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். இந்த கோவக்காய் பொரியல் நம்ம வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றது கூட அவ்வளோ நல்லா இருக்கும். யூஷுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் நான் ஜஸ்ட்டு கோவக்காவை தண்ணியில் வேக வச்சு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்து இறக்கிடுவேன். பட் அந்த டேஸ்ட்டை விட இந்த மாதிரி சாப்பிட்றப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அதை சேர்த்து சமைக்கிறப்போ ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம விளாக் பார்த்துட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தான் சமைக்கிற மாதிரி இருக்குது, பட் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நிறையா குக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 இயர்ஸாகவே நான் இந்த டயட் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாதம் வந்து ரொம்ப லிமிட்டடான அமௌண்ட்டில் தான் எடுத்துக்குவேன். பட் வெஜிடபிள்ஸ் அப்புறம் சுண்டல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவேன். என்னால் இப்போ இந்த டயட்டை வந்து மாற்ற முடியல. ஸோ இதுதான் வந்துட்டு ஹெல்த்தின்றது தெரிஞ்சாச்சு. ஸோ இதை விட்டு வந்துட்டு எனக்கு இந்த டயட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் என்னால் முடியல. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி இவ்வளோ ஆக்டிவாக வந்துட்டு காலையிலேயே இவ்வளோ டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எப்படி ஈவினிங்கும் போய் குக் பண்ணி ஒர்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயினாக ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோடய டயட் பிளானுன்னு நான் சொல்லுவேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. குக்கிங் ஒர்க்கை ரொம்ப சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஒரு 6:30ன்றப்ப தான் குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தானே. அட் த சேம் டைம் வெசலுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மார்னிங்கே வந்து இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈவினிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். குக்கிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். டெய்லியுமே குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமே இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னா ஸ்டவ்வுமே வந்துட்டு க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணல, ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா இருக்கிற ஆயில் ஸ்டெயின்ஸ் அப்புறம் அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விட்டுட்டேன். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கோகனட் புலாவோட ரெசிபி தான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நான் லாஸ்ட் வீக் மண்டே செஞ்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, அப்புறம் 2 கிராம்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் பட்டை, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் கட் பண்ண இஞ்சி இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன்.
நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்குவீங்கன்னா இன்னும் கூட 2 பச்சை மிளகாய் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த புலாவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், காரம் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி புலாவுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பைசியான பொட்டேட்டோ இல்லைனா பன்னீர் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இதோட புளிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா புதினா இலைகள் அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் பீன்ஸ் அப்புறம் ஒரு கேரட் ரெண்டையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூடவே உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட இன்றைக்கி பச்சை பட்டாணியெல்லாம் இல்லை, கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நெய்யில் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கணும். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். இந்த புலாவோட டேஸ்ட்டை இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புலாவ் வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை பொன்னி அரிசியிலையும் செய்யலாம். நார்மல் சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் செய்யலாம். இல்லைன்னா சீரக சம்பா அரிசியிலையும் செஞ்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் தேடி எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஒர்க்கும் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சமாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்த 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி 1 பாட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எந்த மாதிரி ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி, இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டெப்பும் ரொம்பவே முக்கியம். ஆக்சுவலாக நல்லா சாப்பிட்றதுனா நிறையா டிஷ்ஷஸ் சமைச்சு சாப்பிட்றதுன்னு நிறையா பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. நல்லா சாப்பிட்றதுனா ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்றது. நம்மளோட ரெசிபி சிம்பிளாக இருக்கா இல்லை ஹெவியாக நிறைய வெரைட்டிஸ் இருக்கான்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்குது அப்படின்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோடய ரெசிபீஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், வெஜிடபிள்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ரைஸ் அட் த சேம் டைம் வந்து ரொம்பவே லிமிட்டடான அமௌண்ட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1 பாட் ரைஸ்லாம் வந்து செய்கிறப்போ வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துட்டு ரைஸோட குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2லேருந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நான் அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு உதிராக வேணும்னா நீங்கள் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் எடுத்தாலே சரியான அளவாக தான் இருக்கும். இதே இது நீங்கள் பொன்னி அரிசி சேர்க்குற மாதிரி இருந்தால் வந்துட்டு 3 கிளாஸ் அளவுக்கு, அதாவது 1 கப் அரிசிக்குன்னா 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த தேங்காய் பால் சாதம் வந்து நம்ம யூஷுவலாக பண்ணுற புலாவை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வெஜிடபிள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்காம இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு 3 விசில் போல் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியான தேங்காய் பால் புலாவ் வந்து ரெடி ஆயிரும். இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த டேஸ்டியான தேங்காய் பால் புலாவை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட என்ஜாய் பண்ணிக்கோங்க.